தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக திருச்சி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கனமழை காரணமாக இதுவரை 6 மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக மழையானது பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த மழையானது சிறிது சிறிதாக அதிகரித்து நேற்றெல்லாம் அதிக அளவு மழையானது பெய்தது. தாழ்வான பகுதி மற்றும் பள்ளமான பகுதியில் உள்ள வீடுகளில் தற்போது வரை வெள்ளமானது 3 அடி என்ற அளவில் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிராப்பட்டி, அன்பு நகர், அருள்நாயகம் தெரு, சக்தி விநாயகர் கோயில் தெரு மற்றும் பாரதிதாசன் சாலையில் உள்ள சில பகுதிகள், மேலும் திருச்சி மத்திய சிறையிலிருந்து விமான நிலையம் வரை உள்ள அந்த வீடுகள் ஆகியவற்றில் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. அவற்றை முழுமையாக வெளியேற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று இரவும் விட்டு மழையானது பெய்து வருகிறது. எனவே இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டிருக்கிறார். இதை தவிர மற்றொரு விதம் பார்த்தோம்னால் கொள்ளிடம் ஆற்றில் அதிகபட்சமாக வருகின்ற வெள்ள நீரானது தற்பொழுது இந்த 6 மணி அளவில் வெளியேற்றப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட அமராவதி பகுதியில் அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் அதிக அளவு மழை அளவு பெய்த காரணத்தினால் தற்போது அமராவதி ஆற்றிலிருந்து 27,000 கன அடி தண்ணீரானது நேரடியாக முக்கொம்பு மேலணையை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை காவிரியிலிருந்து தடுத்து முழுவதுமாக கொள்ளிடத்தில் வெளியேற்றும் விதமாக 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இந்த கொள்ளிட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.